நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒருத்தரால நீங்க இருக்க உங்க ஊரே கொஞ்சம் கொஞ்சமா இருக்க இடம் தெரியாம அழிஞ்சுக்கிட்டு இருந்தா ஆல்ரெடி அதான் நடக்குதுன்னு நினைச்சீங்கன்னா மேட்ரு அது இல்ல. நீங்க பாக்குற இந்த ஒரு கதையிலையும் ஒரு டவுனோட மேயர்னால கொஞ்சம் கொஞ்சமா அந்த டவுனே அழியுது. இப்படி அழியிற அந்த டவுனோட நிலைமை என்ன ஆகும்? இந்த கதையை கேளுங்க. இந்த கதையோட தொடக்கத்திலேயே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரீனா கிராண்ட் அப்படின்ற ஒரு சின்ன டவுனோட மேயர் அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்கள பத்தி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த ட்ரீனா கிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன டவுனை எப்படியாவது வளர்த்து மேல கொண்டு வரணும்னு எவ்வளவோ உழைச்சு இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பத்தி சொல்றாங்க. என்னன்னா, அந்த டவுனுக்கு பக்கத்துல ஒரு ஹைவேஸ் ஒன்னு இருக்கு. அந்த ஹைவேஸ்ல இருந்து இவங்க டவுனுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ரோட கட் பண்ணிட்டாங்க. இதனால அந்த டவுனே தனிச்சு விடப்படுது. எப்படியாவது அந்த டவுனை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தணும், அந்த ஹைவேஸ்ல போற எல்லாரையும் எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி இந்த டவுனுக்கு கொண்டு வரணும், ஒரு பிரமாதமான டவுனா மாத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல்ல தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரீனா கிராண்டே இறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த டவுனை காட்டுறாங்க. இந்த டவுனே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஒரு சின்ன டெவலப்மெண்ட் கூட கிடையாது. இந்த சின்ன டவுனோட மக்கள் எண்ணிக்கை ஆல்ரெடி கம்மி. இதுல ஒரு சில பேரும் அவங்க வீடெல்லாம் வேற வித்துட்டு போறாங்க. இங்க ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் கார்ல இருந்து அப்படியே ஸ்டைலா நடந்து வராருல, இவர் தான் இப்போதைக்கு இந்த டவுனோட மேயர் ஜான் கான்லி. இவர் மட்டும் வாழ்ந்தா போதும், இந்த டவுன் எக்கேடு கெட்டா எனக்கு என்னன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர். இன்னொரு பக்கம் இந்த படத்தோட ஹீரோவான ஜேசன் கிராண்ட்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இறந்து போனாங்கல்ல ட்ரீனா கிராண்ட்ன்ற முன்னாள் மேயர், அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவருக்கு இந்த டவுன்ல தான் வீடு இருந்துச்சு. ஆனா இவர் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அப்போலாம் இவர் ஒய்ஃப் ஞாபகம் வர்றதுனால இந்த டவுன்ல இருக்க ஒரு சர்ச்சுக்கு மேல இருக்க ரூம்ல இருந்துகிட்டு அந்த சர்ச்சுக்கு தேவையான சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருக்காரு. அப்போ அங்க ஒரு சின்ன பையன் வரான். இவன் பேரு எமிலியோ. இவனோட அம்மா இதே டவுன்ல ஒரு கஃபே ஷாப் வச்சிருக்காங்க. இப்போ இவருக்கு ஏதோ கேக் ஒன்னு டெலிவரி பண்ண வந்திருப்பான். அப்போ ஜேசன் எமிலியோ கிட்ட எப்படி இருக்க, இப்போ என்ன பண்றேன்னு கேக்குறப்போ இவனுக்கு டிராயிங்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவன் பண்ண டிராயிங்லாம் எடுத்து காட்டுறான். பார்த்தா டிராயிங்லாம் சூப்பரா வரைஞ்சிருக்கான். மேயர் ஜான் எல்லாம் நல்லா காமெடியா அழகா வரைஞ்சிருக்கான். உனக்கு சூப்பர் டேலண்ட் இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜேசன் இந்த சர்ச்சோட கார்டன்லாம் பராமரிச்சுட்டு இருக்கிறப்போ அங்க இந்த சர்ச்சோட பாஸ்டர் ஒரு லேடி வராங்க. அவங்க ஜேசன் கிட்ட எப்படி இருக்க, எப்படி போய்கிட்டு இருக்குன்னு விசாரிச்சுட்டு, ட்ரீனா எவ்வளவு நல்லவன்னு இந்த டவுன்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். நாங்களே அவளை பயங்கரமா மிஸ் பண்றப்போ நீ எவ்வளவு மிஸ் பண்றன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா வாழ்க்கைனா இதுதான், நம்ம மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். மாற்றம் அதுவா வராது, நாம தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஜேசன், நீங்க மாற்றம்னு சொல்றப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு மேல தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கீங்கல்ல, அங்க ஜன்னல் கிட்ட ஒரு சில பொருள்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் மாத்தி வச்சுக்கலாமான்னு கேக்குறாரு. தாராளமா மாத்தி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து போறாங்க. இவரும் வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொருளா எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்போ சடனா என்னடா இதுன்னு ஒரு விஷயத்த பாக்குறாரு. அத அப்படியே அங்க இருக்க டேபிள்ல வைக்கிறாரு. இவருக்கு இந்த இன்ஜினியரிங் மாதிரியான விஷயத்துல எல்லாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ அத அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. என்னடானா இந்த டவுனோட மினியேச்சர் அங்கங்க என்னென்ன இருக்குமோ அது அப்படியே இருக்கு, சின்ன சின்னதா டீடைலோட. ஏன் இப்போ ரோட்ல நிக்கக்கூடிய கார் என்ன பொசிஷன்ல நின்னுட்டு இருக்கோ அதே மாதிரி இதுலயும் இருக்கு. என்னடா இது வேற லெவல்ல யாரோ அப்பவே பண்ணிருக்காங்களே, எதுக்காக இதை பண்ணிருப்பாங்கன்னு பல கேள்விகளோட அதை பார்த்துட்டு இருக்கப்போ அங்க ஏதோ கீ கொடுக்கிற இடம் மாதிரி இருக்கு. உடனே அதை ஒரு 4 முறுக்கி ஆன் பண்ணி விடுறாரு. பார்த்தா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட மெக்கானிசம் அது எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. இதனால அந்த மினியேச்சர் டவுனுக்கே ஏதோ எலக்ட்ரிசிட்டி வந்த மாதிரி அந்த மினியேச்சர் வீட்ல எல்லாம் லைட் எரியுது. அப்போ இத பார்க்க மினியேச்சர் மாதிரியே தெரியல, ஏதோ இந்த டவுனை கூகுள் மேப்ல இருந்து பாக்குற மாதிரி இருக்குன்னு வியந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவர் இருக்க அந்த சர்ச்சோட மினியேச்சரும் அதுல இருக்கு. அதை பார்க்கலான்னு அப்படியே கிட்ட வராரு. அதுல பார்த்தா இப்போ இவரு அந்த சர்ச்ல எங்க நின்னுகிட்டு இருக்காரோ அதே இடத்துல இந்த மினியேச்சர் சர்ச்லயும் உள்ள யாரோ இவர மாதிரியே நின்னுகிட்டு இருக்காங்க. என்னடா இதுன்னு அந்த மினியேச்சர் சர்ச்ல கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், அதை சரி பண்ணலான்னு வாட்டரை ஒரு சின்ன ஸ்ப்ரேல எடுத்துட்டு வந்து அடிக்கிறாரு. அதை அடிச்ச அடுத்த செகண்ட் இவர் இருக்க அந்த சர்ச்சுக்கு வெளியே படன்னு சாரல் அடிக்க ஆரம்பிக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பத்துல விண்டோவையும் அந்த மினியேச்சரையும் மாத்தி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ திரும்ப வந்து அந்த ஸ்ப்ரேவை
நல்லா அடிக்கிறாரு. அவ்வளவுதான், இவர் டவுன்ல நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. அதுவும் அந்த சர்ச் கிட்ட மட்டும் இவர் அந்த மினியேச்சர்ல பண்ற ஒரு விஷயம் ரியல் லைஃப்லயுமே நடக்குது. இத பார்த்து பயந்து போறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில இந்த டவுன்ல இருக்க எமிலியோ அம்மாவோட கஃபே ஷாப்ல ஜேசனை காட்டுறாங்க. அப்போ அங்க இருக்க சில பேரு பேசிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு மழை வந்துச்சு பாத்தீங்களா, 2 செகண்ட் மட்டும் தூரிட்டு போயிடுச்சுன்னு சொல்றப்போ, அதெல்லாம் நீங்க இருக்க இடத்துல மட்டும் தான் வந்துச்சு, நான்லாம் டவுனோட கார்னர்ல இருக்கேன், அங்கெல்லாம் எதுவுமே வரலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜேசன் கேட்டுட்டு ஒரு மாதிரி பயத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்போ அங்க ஒரு சில பேரு இந்த டவுன்ல இருக்க பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவருமே கேட்டுட்டு இருக்காரு. அப்போ எமிலியோவோட அம்மாவும் எமிலியோ கிட்ட இவங்க ஷாப் நிலைமைய எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எமிலியோ, நம்ம இந்த பில்டிங்க்கு பெயிண்ட் பண்ணோம்னா நிறைய பேரு நம்ம ஷாப்புக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் ஜேசனும் கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஏன்னா இவருக்கு இப்போ ஒரு பெரிய வரம் கிடைச்சதா நினைக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் இந்த டவுனுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாமே இப்போ இவரால பண்ண முடியும்னு இவரு நம்புறாரு. இதனால அன்னைக்கு ஒரு பாஸ்டரை காமிச்சாங்கல்ல, அவங்களோட நெயில் பாலிஷை எடுத்து அந்த மினியேச்சர்ல ஒரு வேலையை பாக்குறாரு. அடுத்த நாள் காலையில அந்த கஃபே ஷாப் முன்னாடி கொஞ்சம் கூட்டமா இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவங்க கடையில இவங்களுக்கே தெரியாம யாரோ சூப்பரா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ எமிலியோவோட அம்மா அவங்க பையன் கிட்ட, டேய் நீ ஏதாவது பண்ணி வச்சியா, இது மட்டும் அந்த மேயருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன புடிச்சு சத்தம் போடுவாண்டான்னு சொல்றப்போ, நான் ஏமா இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்றான். அப்போ அங்க ஜேசன் வந்து பார்த்துட்டு, இப்போ உங்க கடையை பார்க்க செம்மையா அட்ராக்டிவா இருக்குல்லன்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்னா இந்த வேலைய பார்த்ததே இவருதான். இவருக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்ம இந்த டவுன்ல சின்னதா ஒரு சேஞ்ச கொண்டு வந்துட்டோம்னு. அப்பதான் அங்க ஒரு சில ஸ்டோர்லாம் வியாபாரமே இல்லாம க்ளோஸ் பண்றத பாக்குறாரு. இதுக்கு முதல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் இவரு கண்ணு முன்னாடியே ஒரு வயசானவங்க அங்க இருக்க ஒரு பள்ளத்துல தடுக்கி கீழே விழுந்திருப்பாங்க. இவரும் ஓடி போய் தூக்கி விடுறாரு. அப்போ அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட், இந்த ரோட்ல இருக்க பள்ளம் இந்த டவுன்ல இருக்க பிரச்சனைகள்னு தோ இங்க இருக்கே இந்த சஜஷன் பாக்ஸ்ல எல்லாத்த பத்தியும் லெட்டர் எழுதி போட்டுட்டு தான் இருக்கும். ஆனா இத அந்த மேயர் கடைசியா எப்போ செக் பண்ணான்னு கூட தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காரு. உடனே ஜேசன், தூக்குடா அந்த சஜஷன் பாக்ஸ்ன்னு அதை எடுத்துட்டு வந்து அதுல இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த மினியேச்சர்ல ஒண்ணா சரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த வயசானவங்க தடுக்கி விழுந்த அந்த பள்ளத்தை இவர் அந்த மினியேச்சர்ல சரி பண்றாரு. உடனே இவர் டவுன்ல இருந்த அந்த பள்ளமும் ஆட்டோமேட்டிக்கா சரியாகுது. இவரு டவுன்ல அங்கங்க கிடக்கிற குப்பைகளை எடுத்து கிளீன் பண்றாரு. அதே மாதிரி காஞ்சி போன மரங்கள், பாலடைஞ்சு போன வீடுங்கன்னு அந்த சஜஷன் பாக்ஸ்ல இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாரு. அப்போ அங்க தெருவுல இருக்க ஒரு நாய் ஒண்ணு கொலைக்க, அதுக்கு இவர்கிட்ட இருந்த ஒரு எலும்பு துண்டை எடுத்து அந்த மினியேச்சர்ல வைக்கிறாரு. அப்போ அந்த நாய் முன்னாடி ஜெயண்ட் சைஸுக்கு இருக்க எலும்பு துண்டை பார்த்துட்டு அந்த நாயே வாய் அடைச்சு போய் உட்கார்ந்துருக்கு. மறுநாள் இந்த டவுன்ல இருக்க முக்காவாசி பிரச்சனைகள்லாம் சரியாகி இந்த டவுனே கிளீனா இருக்கிறத பார்த்த மக்கள்லாம் சந்தோஷமாகறாங்க. அதை பார்த்து இவரும் சந்தோஷமாகறாரு. அதே மாதிரி அந்த டவுன்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல கூட இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. இவரும் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளோ நாளா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ யாரோ பண்ணிருக்காங்க, அதுவும் ஒரே ராத்திரியில பண்ணிருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவரு துருதுருன்னு போய் இதெல்லாம் பண்ணது யாரு, ஒரு தேவதூதன் தான், நம்ம டவுனை காப்பாத்துறதுக்காகவே வந்திருக்காருன்னு சொல்றப்போ, ஏன்பா இதெல்லாம் பண்ணது நம்ம மேயர் தான், அதுவும் இல்லாம எலெக்ஷன் வேற வரப்போகுதுல்ல, அதான் இதெல்லாம் பண்றாருன்னு இவரு பண்ண எல்லா கிரெடிட்ஸும் அந்த மேயருக்கு போயிடுது. இவருக்கு மூஞ்சே மாறிடுது. இருந்தாலும் அடுத்தபடியா இந்த டவுனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. என்னன்னா, இவங்க டவுன்ல இருந்து ஹைவேஸ்க்கு கனெக்ட் ஆகுற ரோடு இல்லாம போனதுனாலதான் இங்க இப்படி ஒரு டவுன் இருக்கிறதே வெளி மக்களுக்கு தெரியல. சோ அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்னதான் ரெடி பண்றாருன்னு பார்த்தா, இந்த டவுனோட நேம் போட்ட ஒரு போர்டு, அதுவும் இந்த மினியேச்சர்ல கரெக்டா பொருந்துற மாதிரி இருக்கு. அதை ரெடி பண்ணி வச்ச உடனே இவங்க டவுன்லயும் அதே மாதிரி ஒரு போர்டு, இங்க ஒரு டவுன் இருக்குன்னு ஹைவேஸ்ல போறவங்களுக்கு எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுற மாதிரி நல்லா பெருசா இருக்கு. இதனால இவங்க டவுனுக்குள்ள நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க.
அங்க இருக்கிறவங்களுக்கு பிசினஸ்லாம் பெருக ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம ராத்திரி நேரத்துல அந்த போர்ட்ல நிறைய லைட்ஸ்லாம் எரியறதுனால அதுல அட்ராக்ட் ஆன வெளி மக்களும் இந்த டவுனுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கப்போ அந்த டவுன்ல இருக்க சர்ச்ல இந்த டவுன் மக்களுக்கு அந்த சர்ச்சை சேர்ந்த பாஸ்டர் ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க. இவங்க இந்த டவுன்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த டவுன் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு தெய்வீக சக்தியால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு இவங்க கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கப்போ அங்க இருக்க மக்கள்லாம் அந்த தேவ தூதுவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அதுதான் நம்ம மேயர்னு சொல்லி சொல்றப்போ இவர் அப்படியே ஷோல்டர்லாம் தூக்கி கெத்து காட்டுறாரு. ஏன்னா பப்ளிசிட்டி ஓசில கிடைக்குதுல்ல. இந்த ஆளும் வெக்கமே இல்லாம நடந்த எல்லாமே இவர் தான் பண்ண மாதிரி காமிச்சிக்கிறாரு. அங்க இருக்க மக்களும் இது எல்லாமே பண்ணது மேயர் தான் சொல்றது மட்டும் இல்லாம வர எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு இவருக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான ஜேசன் நேரா அவர் பிளேஸுக்கு போயிட்டு அந்த மினியேச்சர்ல இருக்க மேயரோட காரை வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காரு. என்னதான் இவர் யோசிக்கிறாருன்னு பார்த்தா இவர் கையில ஒரு கல்லு ஒண்ண எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த கல்ல மேயரோட கார் மேலேயே பொத்துன்னு போடுறாரு. அதே நேரம் இந்த டவுனுக்குள்ளேயும் ஒரு பெரிய எரிக்கல்லே வருது. மறுநாள் அந்த டவுன்ல அந்த மேயர் கத்திக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த மேயரோட கார்ல ராத்திரி வந்த எரிக்கல் விழுந்து அவரு காரே நசுங்கி போயிருக்கு. யாரு தாண்டா இத பண்ணது, யாராவது பாத்தீங்களான்னு கத்திக்கிட்டு இருக்கப்போ அங்க இருக்க எமிலியோ எதையோ காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அத பார்த்த அந்த மேயர் என்னதுன்னு அவன் கையில இருக்க பேப்பரை புடுங்கி பார்த்தா இந்த எமிலியோ பையன் தான் சூப்பரா டிராயிங் பண்ணுவான்ல. சோ இப்போ இந்த எரிக்கல் விழுந்த மேயரோட காரை வரைஞ்சி வச்சிருக்கான். உனக்கு இது விளையாட்டா போச்சான்னு அவனை கத்துறப்போ எமிலியோட அம்மா குறுக்க வந்து எதுக்கு இப்போ அவனை கத்துறீங்கன்னு கேட்டா, உன் பையன் தான் இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனால தான் என் கார் இப்படி ஆயிருக்குன்னு சொல்றப்போ அவன் தான் உங்க காரை இப்படி பண்ணான்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா, மனசாட்சியே இல்லாம ஒரு அப்பாவி பையன் மேல இப்படி பழி போடுறீங்கன்னு கேக்குறாங்க. இத பார்த்த அங்க இருந்த மக்களும் இன்னும் இவரு இப்படி நடந்துக்கிறாரு, இவங்க சொல்ற மாதிரி உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது எல்லாம் நம்ம பக்கம் திரும்புறாங்களேன்னு உடனே இது அந்த பையனோட தப்பு இல்ல, அதுவும் இல்லாம இது வெறும் கார் தான், இப்ப நம்மளுக்கு இருக்க பிரச்சனை இந்த டவுனை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும், அது மட்டும் தான் முக்கியம். அதுவும் இல்லாம நான் யாரு, தேவ தூதுவன் அப்படின்னு இவனை ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறானேன்னு யோசிச்சவங்கள பேசியே மேயர்னா இப்படி தாண்டா இருக்கணும்னு யோசிக்க வச்சுட்டான். என்னடா இவன் என்ன பண்ணாலும் அடங்க மாட்டானேன்னு ஜேசன் அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றாருன்னா, மேயர் டவுன்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜேசன் கிட்ட ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்கும், அத பெட்டு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த ஸ்பைடரை தூக்கி இவரு அந்த மினியேச்சர் டவுனுக்குள்ள விட்டுறாரு. அப்ப தூங்கிட்டு இருக்க எமிலியோ என்ன சத்தம்னு ஏஞ்சி பாக்குறான். பார்த்தா டவுனுக்குள்ள ஜெயண்ட் சைஸுக்கு ஒரு பெரிய ஸ்பைடர் நடந்து போகுது. அது போய் அந்த மேயர் முன்னாடி நிக்கிறப்போ அதை பார்த்துட்டு அந்த மேயர் பயந்து போய் அலறான். உடனே அது வானத்துல பறந்து போகுது. என்னன்னு பார்த்தா அந்த மினியேச்சரை விட்டு அந்த ஸ்பைடரை ஜேசன் எடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவரு நடந்த விஷயத்தெல்லாம் இந்த சர்ச் பாஸ்டர் கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அங்க இருக்க ஒரு செவர்ல ஒரு பெரிய ஸ்பைடரை எமிலியோ பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவரு எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா இந்த பையனா தான் இருப்பான்னு சொல்லி அப்படியே அவனை புடிச்சு மறுபடியும் கத்துறாரு. உடனே எமிலியோட அம்மா வந்து என்ன பண்றீங்க, உங்களுக்கு அவனால என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நீங்க என்கிட்ட தான் சொல்லணும், அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறப்போ அந்த மேயர் சைலண்டா அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட் அந்த பாஸ்டர் ஜேசனை வந்து பாக்குறப்போ, கொஞ்ச நாளா நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீ இப்பெல்லாம் பழைய மாதிரியே இல்லைன்னு கேக்குறப்போ அப்படிலாம் ஒன்னும் இல்லையேன்னு சொல்ல, மனுஷங்களுக்கு சில கஷ்டமான நாட்கள் வரதான் செய்யும், ஆனா அந்த சமயத்துல நம்ம யாருன்றத மறந்துடக்கூடாது, நம்ம உண்மையான குணத்தை விட்டு வேற ஒரு குணத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன அட்வைஸ போட்டு போறாங்க. அப்பதான் இவருக்கும் ரியலைஸ் ஆகுது, நம்ம இந்த டவுனை மறந்துட்டு கொஞ்ச நாளா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கோம்னு. இதனால அடுத்த கட்டமா இவர் இந்த டவுனோட நேம் போட்ட வெல்கம் போர்டு ஒன்னு பண்ணி வச்சாருல, அத இன்னும் பெருசா கொஞ்சம் டிஃபரெண்டா இன்னும் நிறைய லைட்ஸ்லாம் வச்சு இன்னும் அழகா ரெடி பண்ணி இந்த டவுன்ல வைக்கிறாரு. அத பார்க்க இன்னும் பிரைட்டா நல்லா அட்ராக்டிவா இருக்கு. இதனால நம்ம டவுனுக்கு இன்னும் நிறைய மக்கள் வருவாங்கன்னு நிம்மதியா போய் படுக்கிறாரு. ஆனா இவரு அந்த போர்டுல வச்ச
அதிகமான லைட்ஸ், அது எடுத்துக்கக்கூடிய அதிகமான எலக்ட்ரிசிட்டினால லோடு தாங்காம இவங்க டவுன் முழுக்க பவர் பிளக்சுவேஷன் ஆகுது. இந்த டவுன்ல இப்படி ஆகுறது அந்த மினியேச்சர்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டவுன்ல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அப்படியே ஸ்பார்க் ஆகி வெடிச்சு இந்த டவுன் முழுக்க மொத்தமா பவர் கட் ஆகுது. இதனால அன்னைக்கு ராத்திரியே இந்த டவுன் மக்கள்லாம் சர்ச்ல ஒண்ணு கூடுறாங்க. இந்த டவுன்ல எலக்ட்ரிசிட்டி இல்லாம போனதுல இந்த டவுன் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் இந்த மேயர் கிட்ட ஏதா பண்ணுங்கன்னு புலம்புறப்போ அதுக்கு அந்த மேயர், நான் கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டேன், அன்வான்டா அதிக பவர் இழுக்கிற மாதிரி சைன் போர்டு வச்சதுல தான் ஓவர்லோட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. இதை சரி பண்ண எப்படியும் வார கணக்குல ஆகும்னு சொல்றப்போ அங்க இருக்க மக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. அதுல சில பேரு, நீங்க நினைச்சா இதை சரி பண்ண முடியும் தானே, நீங்க தான் தேவ தூதுவனாச்சேன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த ஆளு, நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல, இதை கேட்டு அங்க இருந்த மக்களுக்கெல்லாம் சரியான ஷாக் ஆகுது. ஏன்னா இவ்வளவு நாளா இவனை தான் தேவ தூதுவனா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருந்தவங்கலாம், அப்போ இவ்வளவு நாளா நம்ம டவுனுக்கு இவ்வளோத்தையும் பண்ணது நீ இல்லையான்னு கொதிச்சு எழுந்துடுறாங்க. எல்லா மக்களும் அந்த மேயரை அடிக்க விரட்டுறப்போ அங்க எம்எல்ஏ உட்காந்து ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறத அந்த மேயர் பார்த்துட்டு உடனே ஓடி போய் அவன் கிட்ட இருக்க டிராயிங் புக்கை வாங்கிட்டு, இருங்க இருங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த பையன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அந்த புக்ல இருக்க பேஜஸ்லாம் திருப்பி காட்டுறான். அந்த புக்லயும் இந்த டவுன்ல நடந்த எல்லா விஷயத்தையும் எமிலியோ வரைஞ்சு வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு, பாத்தீங்களா, இவன் தான் இந்த புக்ல டிராயிங் பண்ணி ஏதோ மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அதுக்கு எமிலியோட அம்மா, இதை வச்சு அவன் என்ன பண்ண முடியும், நீங்க ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்துக்கும் என் பையன் மேலதான் பழி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாரும் இவன் அந்த சின்ன பையன் மேல பழி போட பாக்குறான், இவன் தான் இந்த டவுன் மேயர், இப்போ இவன் தான் இதெல்லாம் சரி பண்ணணும்னு எல்லாம் கொதிக்கிறாங்க. அப்போ பிரச்சனை பெருசாகுதுன்னு ஜேசன் கூட்டத்தை விலகிட்டு வந்து, எல்லாரும் நிறுத்துங்க, இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், எல்லாத்தையும் மாத்திடலான்னு ட்ரை பண்ண, ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றப்போ அங்க இருக்கவங்கலாம், நீதான் இதெல்லாம் பண்ணன்னு நாங்க எப்படி நம்புறதுன்னு கேக்குறாங்க. உடனே இவரு அந்த மினியேச்சர் கிட்ட போய் அதுல 4-5 குச்சியை ஒன்னா வச்சு பத்த வைக்கிறாரு. அது இந்த டவுன் மக்கள் முன்னாடி ஏதோ பெரிய கட்டைய போட்டு எரிச்ச மாதிரி நெருப்பெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு மேயர் ஜேசன் இருக்க இடத்துக்கு ஒரு போலீஸோட கதவை உடைச்சுக்கிட்டு வர வந்து அங்க இருக்க இந்த டவுனோட மினியேச்சரை இதை வச்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணியான்னு பாக்குறான். ஜேசன், நான் சீக்கிரமா இந்த லைட் எல்லாம் பிக்ஸ் பண்ண பாக்குறேன்னு சொல்றப்போ, லைட்டை பிக்ஸ் பண்றியா, நம்ம இந்த டவுனையே மாத்தலாம், ஒரு லாஸ் வேகாஸ் மாதிரி மாத்த போறேன்னு இதை வச்சு காசு சம்பாதிக்க பெருசா பிளான் பண்றான். அதுக்கு ஜேசன், நான் விட மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த மேயர் போலீஸை விட்டு அந்த டவுன் மினியேச்சரையே அங்க இருந்து தூக்க சொல்றான். அதை ஜேசன் தடுக்க போலீஸ்க்கும் ஜேசனுக்கும் சண்டையாகுது. இதுல இவங்க 2 பேரும் அந்த மினியேச்சரை தட்டி விட, அந்த மினியேச்சர் தான் இப்போ இந்த டவுனோட கனெக்ட் ஆகிருக்குல்ல, அதனால அது ஆடுறதுல இந்த மொத்த டவுனுமே நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்குது. இதுல அந்த மினியேச்சருக்குள்ள இருந்த கியர்ஸ் சிஸ்டம்லாம் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம இவங்க போட்ட சண்டையில அந்த மொத்த மினியேச்சரும் கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. இந்த மினியேச்சர்ல இருக்க சேம் இம்பாக்ட் தான் இவங்க டவுன்லயுமே இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் ஜேசனும் இந்த டவுனை சேர்ந்தவங்களும் இந்த டவுனை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இவங்க கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதுக்கே சரி பண்றதுக்கு நிதி இல்ல. சோ இப்போ இந்த மொத்த டவுனையுமே சரி பண்ணவே முடியாதுன்னு இவங்க பேசிக்கிட்டு வரப்போ அங்க இவங்களுக்கு முன்னாடி ஜெயன்ட் சைஸுக்கு ஒரு கோல்டு ரிங் இருக்கு. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜேசன் அவரோட வெட்டிங் ரிங்கை கழட்டி இந்த டவுனோட ஒரு மூலையில வச்சுட்டு இருப்பாரு. அதுதான் இப்போ இவங்க டவுன்ல ஒரு பெரிய கோல்டு ரிங்கா இருக்கு. இவ்ளோ பெரிய கோல்டு ரிங்கை வச்சு இந்த டவுனை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சூப்பரா டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி ஜேசனோட வைஃப் ட்ரீனா கிராண்ட் ஆசைப்பட்ட மாதிரியே ஜேசனால இந்த டவுனுக்கு நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சோ இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. இந்த படத்தோட ஸ்டோரிய என்னால முடிஞ்ச அளவுக்கு கட் ஷாட் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த படத்தை பார்த்தா மட்டும் தான் கிடைக்கும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட கண்டிப்பா பார்க்கலாம்.